எல்லோருக்கும் வணக்கம். மற்ற கட்சிகள் இருப்பது போல ஒரு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சண்டைகளோ போட்டிகளோ பொறாமைகளோ இங்க கிடையாது. அந்தந்த லெவல்ல யார் யாரெல்லாம் என்ன ஒர்க்குன்னு தலைவர் அப்பாயின்மெண்ட் பண்றாரோ அவங்கவுங்க வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பா இது வரைக்கும் உருவாக்கி இருந்தாரு. இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியுமா, பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியுமான்னு எல்லா கட்சிகளும் தேர்தலுக்கு முன்பு பேசக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய தலைவர் தன்னுடைய பிரச்சாரத்தால் 1967-77 மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கினார். அந்த மாற்றத்தில் பெரும்பாலும் இங்கு 90% அதிமுகவிலிருந்து வந்தவர்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு புரட்சித் தலைவர் உருவாக்கிய இயக்கம் வேறு ஒரு திசையை நோக்கி போகும் பொழுது அதில் முதலில் குரல் கொடுத்தவர் யார் என்றால் எங்களுடைய அண்ணன், மதிப்புக்குரிய அமைச்சர். அவருடைய குரல் அப்பொழுது ஒலித்தது. ஒரு கட்சி நிகழ்ச்சியில் ஏன் புரட்சி தலைவர் அவர்களுடைய படமும் புரட்சி தலைவர் அவர்களுடைய படமும் இல்லை என்ற கேள்விக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட பரிசு ஒட்டுமொத்த மாவட்டத்தையே கலைத்தது. அவர் நீக்கப்பட்டார். 50 வருடங்களாக புரட்சி தலைவரிடமும் புரட்சி தலைவரிடமும் வேலை செய்த ஒரு அனுபவசாலியை கட்சி தூக்கி எறியுதுன்னா அது அந்த தொண்டருடைய அண்ணன் செங்கோட்டையனுடைய தவறு கிடையாது, அந்த கட்சியுடைய தலைமையுடைய தவறு. அதை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், எங்கள் தலைவர், அவருடைய அனுபவத்தை அன்போடு வரவேற்று இன்றைக்கு சட்டமன்றத்தில் ஒரு அவைத் தலைவராகவும் ஒரு மூத்த அமைச்சராகவும் எங்களுக்கெல்லாம் சட்டமன்றத்தில் வழிகாட்டக்கூடிய இடத்தில் எங்களுடைய தலைவர் வச்சிருக்காருன்னா உங்களையும் அவர் அன்போடு பார்த்துக்குவார். மகிழ்ச்சியோடு அதிமுக தொண்டர்களை கண்டிப்பாக பார்த்துக்குவார். அந்த வலிமை, அந்த அன்பு தமிழக வெற்றி கழகத்திற்கும் தலைவர் அவர்களுக்கும் எங்கள் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் செங்கோட்டையனுக்கும் எங்களுக்கும் இருக்கிறது. கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதும், இந்த கட்சியில சிறப்பாக வேலை செய்யலாம். நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, நாங்கெல்லாம் சேர்ந்தோம் இன்னும் பதவிகள் கொடுக்கப்படலன்னு. மாண்புமிகு முதலமைச்சரும் பொதுச் செயலாளர் அவர்களும் நாங்களும் எப்பொழுதும் மற்ற கட்சி மாதிரி நீங்க வந்தா இது கொடுக்கிறோம், அது கொடுக்கிறோம், இப்படி கொடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் கிடையாது. என்றைக்கு தலைவர் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் பொறுப்பு கொடுக்க போறாரோ அந்த இடத்துல மக்களுக்காக, மக்கள் சேவையில் நீங்கள் சிறப்பா செய்யக்கூடிய ஒரு மரியாதையும் ஒரு பணியும் கூடிய விரைவில் யாரெல்லாம் இணைந்தார்களோ கண்டிப்பாக கொடுப்பார். அதனால உங்களை வரவேற்கிறோம். மிகப்பெரிய பணி இருக்கு நமக்கு. இன்னைக்கு இருக்க சூழல்ல அதிமுகவும் திமுகவும் ஒன்னு சேர்ந்துருச்சு, உங்களுக்கு தெரியும். அதனாலதான் அதிமுகவுடைய தொண்டர்கள் எல்லோரும் எடப்பாடியிலிருந்து நம்ம சகோதரி கூட வந்திருக்காங்க. அவங்க எடப்பாடி பொதுச் செயலாளருடைய உறவினருங்கிறாங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி எடப்பாடி தொகுதியிலிருந்தே இன்னைக்கு வரக்கூடிய நிகழ்வுகள் ஏன்னா புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய கனவை விட்டுட்டு அதிமுக திமுகவோடு சேர்ந்தவுடைய வெளிப்பாடுதான் ஒட்டுமொத்த நாம சொன்ன 90% தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுகவும் புரட்சி தலைவருடைய அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் எப்பொழுதும் ஒன்றுதான், ஒரே குறிக்கோள் தான். அதனால நாம் இணைந்து வரக்கூடிய பை எலெக்ஷனும் சரி, வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலும் சரி, உங்களுடைய பணி இணைந்து தமிழகத்துல இதுவரைக்கும் எந்த கட்சியும் 99% ஜெயிச்சதே கிடையாது. அந்த வரலாற்றை உருவாக்குவோம். அந்த 1% ஏன்னா நம்ம கடைசி நாள்ல அந்த வேலையை நம்ம செய்வோம். சோ அப்படி சொல்லி அண்ணா ஒத்துக்க மாட்டாரு, எப்பயுமே 100% ஜெயிக்கணும்னு சொல்லுவாரு. சோ நம்ம ஜனநாயகமா இருப்போம். 99% அதிமுகவுடைய தொண்டர்களும் அதிமுகவுடைய நிர்வாகிகளும் தமிழக வெற்றி கழகத்தில் நிர்வாகிகளும் இணையும் பொழுது இந்த ஒரு மிகப்பெரிய சக்தி தமிழ்நாட்டில் வேற யாராலும் இருக்க முடியாது. இதுதான் நம்மளுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட், இதுதான் தலைவருடைய விருப்பமும். உங்களை வரவேற்கிறோம். அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் ஒரு குடும்பம் மாதிரி உங்களை வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்கும் போட்டதற்குரிய அருமை சகோதரர் இப்போது உரையாற்றார்.
அன்பிற்கினிய கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அருமையான செங்கோட்டன் அண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் ஆதவர்ஜன் அண்ணன் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இங்கே வருகை புரிந்து கட்சியிலே சேர வந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் பெருமக்களுக்கும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் முதல்வரும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கடந்த 6 மாதத்திற்கு முன்னதாக நமது மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியிலிருந்து நான் விலகி தமிழக வெற்றி கழகத்திலே கம்பம் சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட்டு கம்பம் சட்டமன்ற உறுப்பினராக ஆகியுள்ளேன். அதன் பின்பு நடைபெற்ற நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு செயற்குழு எடுத்த முடிவின் அடிப்படையில் தமிழகம் உட்பட கேரளா, ஆந்திரா, கர்நாடகா 5 மாநில அத்தனை பொறுப்பாளர்களும் சுமார் 3000 பேர் இன்று நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்து முழுவதுமாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்ள வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை வருக என்று வரவேற்று ஏனைய பொறுப்பாளர்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய மாவட்டந்தோறும் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் முன்னிலையிலே நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தை இணைத்துக் கொள்வார்கள் என்ற நற்செய்தியை கூறி வருகை புரிந்திருக்கக்கூடிய நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அத்தனை பொறுப்பாளர்களையும் வருக என்று வரவேற்கின்றேன். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கிளை செயலாளர்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி உங்களை இங்கே நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்களை அனைவரையும் வருக என நான் வரவேற்கிறேன். மேலும் தமிழக வெற்றி கழகத்தில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். உண்மையாகவே சொல்லப்போனால் சகோதரர் ஆதவ் அவர் சொன்னது போல எல்லாருமே இங்கே தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் எங்கள் தலைவர், நம்மளுடைய முதலமைச்சர் எளிமையானவர். மரியாதை என்றால் அவரிடம்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சாதாரண ஒரு தொழிலாளியாக இருந்தாலும் அவர்களிடம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கலந்து ஆலோசித்து அவர்களுக்கு என்ன பிரச்சனைகள், உங்கள் வீட்டில் எப்படி இருக்கிறாங்க, உங்கள் ஊர் எப்படி இருக்குதுன்றதெல்லாம் பல ஆண்டுகளாக எங்களுடைய நிர்வாகிகளை அழைத்து அவர் பேசக்கூடிய ஒரு மனிதர். அது மட்டும் இல்லாமல் அவரே காஃபியாக இருந்தாலும் மோராக இருந்தாலும் அவர் கையால் அவரே தான் அந்த இடத்துல எடுத்துன்னு போய் ஒரு 20 பேர் உக்காந்துருந்தாங்கன்னா அவர் தான் ஏஞ்சி எடுத்துன்னு போய் எல்லாத்துக்குமே கொடுப்பாரு. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, மரியாதை என்பது நீங்கள் வேறொரு மாற்றுக் கட்சியிலிருந்து வந்திருக்கிறீர்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மரியாதையை வழங்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதை நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கிடம் நாங்கள் மரியாதையாக உங்களை நாங்கள் வைத்திருப்போம். மேலும் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், ஒன்றியம், நகரம், கிளை எல்லோரிடம் கலந்து பேசி உங்களுக்கு என்ன பதவிகளை வேண்டுமோ அதை மாண்பு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அவருடைய அனுமதி பெற்று உங்களுக்கு வழங்கப்படும் என்பதையும் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எங்களுக்கு சரியா இருக்குது நேரமே. எங்களுக்கு காலையிலே எழுந்தோம் அப்படின்னா எல்லாரையும் தினந்தோறும் எல்லாருமே வந்து சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் பேசி அவங்களுக்கு என்ன தேவைகள் என்றதெல்லாம் நாங்கள் கேட்டு இது பண்ணுறதுக்குள்ளார இல்லை அப்படின்னா கொஞ்சம் எங்களுக்கு ஃப்ரீயாக இருந்ததுன்னா எல்லாருக்கும் வந்து யார் யாரெல்லாம் கட்சியில் வந்து சேர்ந்தாங்களோ எல்லாம் கலந்து பேசி அதுக்கு உண்டான பதவியை நாங்கள் கொடுத்துருவோம். அது கொஞ்சம் ஒரு 10 நாள் 15 நாள் பொறுத்துங்க. எல்லாமே உங்களுக்கு உண்டான பதவிகள் கண்டிப்பாக தரப்படும் என்பதை மீண்டும் ஒரு முறை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா செங்கோட்டை அண்ணன் இருக்கிறாரு, ஆதவ் சார் இருக்கிறாரு, எங்கள் வெங்கட்ராமன் சார் சகோதரர் இருக்கிறாரு, எல்லாருமே இருக்கிறோம். நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தலைவர் எங்களுக்கு அறிவுறுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கலந்து பேசி எல்லாமே முடிவெடுங்கன்னு சொல்லுவார். அதுபடி தான் நாங்கள் எல்லோருமே கலந்து பேசி தான் இதை மாதிரி நீங்கள் வரீங்க அப்படின்றத
நாங்கள் எல்லாருமே சரி நீங்கள் வந்து கட்சியில் வந்து சேருங்க, உங்களுக்கு என்ன பதவியோ நாங்கள் அதை கலந்து பேசி மாவட்ட நிர்வாகிகிட்ட கலந்து பேசி தருகிறோம் என்பதை நாங்கள் சொல்லிக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு எந்த பதவியும் வேணாம், நான் கட்சியில் தமிழக வெற்றி கழகம் முதலமைச்சருடைய கட்சியில் வந்து சேர்ந்தாலே எனக்கு அது ஒரு பெருமை, எனக்கு அதுவே போதும், எனக்கு எந்த பதவியும் வேணாம், நான் மாற்றுக் கட்சியில் இருந்திருந்தாலும் நான் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் எனக்கு எந்த பதவியும் வேணாம், நான் கட்சியில் சேர்ந்து உங்களோட பணியாற்ற வேண்டும் என்று பல்வேறு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சொல்லியிருந்தாலும் அவர்களுக்கு அந்த பதவிகள் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து, சகோதரர் அவர் வந்து 99% சொன்னார், நான் எப்பயுமே 100% சொல்றது ஏன் என்று சொன்னால், எல்லாருமே வீட்டுக்கு ஒருத்தவங்கன்னு இல்லை, வீட்டுக்கு இப்போ 5 பேர் தமிழக வெற்றி கழகத்து முதலமைச்சருடைய சின்னமான விசில் சின்னம் தான் எல்லா இடத்துலையுமே வந்து இருந்து கொண்டு இருக்குது. அதனால நம்மளுடைய இலக்கு 100% நம்மளுடைய பஞ்சாயத்து தேர்தலில் நாம் எல்லோரும் வெற்றி பெற வேண்டும். அதற்கு எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்களை வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. முன்னாள் அமைச்சர் தானேம்மா நீங்க? ரைட். அதான் திருமதி கோமதி சீனிவாசன் சகோதரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிம்மா. முன்னாள் அமைச்சர் கோமதி சீனிவாசன் அவர்கள் கொஞ்சம் நீங்க உட்காருங்க. அப்படியே எல்லாரும் உட்காந்துருங்க, யாரும் எந்திரிக்கணும். முன்னாள் அமைச்சர் கோமதி சீனிவாசன் அவர்கள் உட்காந்துருங்க. அடுத்தது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிவசாமி அண்ணன் அவர்கள், கே சிவசாமி மட்டும். அண்ணா நீங்க உட்காருங்க. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருப்புக்கோட்டை தொகுதி. MCM சுப்பிரமணியன், திருவையாறு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். சாந்தி ஏ ராமு, குன்னூர் தொகுதி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்.